அருமை தமிழர்களே, அன்பான வணக்கங்கள். இலியட் அப்படின்னு ஒரு ஆங்கில பெரும் கவிஞன், அவன் இந்த ஆதாம் ஏவாளை வச்சு ஒரு கவிதை ஒன்று எழுதினான். பேர் இலக்கியம், பேரடைஸ் லாஸ்ட் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அவர் முதல்ல ஆர்தர்ங்கிற ஒரு அரசனை வச்சு தான் எழுதுறதா இருந்தாராம். அந்த நம்ம ராமாயண மகாபாரதம் மாதிரி ஆங்கில மரபில் கிங் ஆர்தர் அப்படின்னு ஒருத்தர் இருந்திருக்கிறார். நான் இப்போ ஆங்கில இலக்கியம்லாம் பாடம் நடத்த போகிறதில்ல, பயப்படாதீங்க. அந்த ஆர்தர் அப்படின்றவன் காட்டுக்கு போகிறப்போ அவனோட அப்பா சொல்லி அனுப்புகிறார், எதிர்த்தாப்புல ஒரு குள்ளமாக ஒருத்தன் வருவான், அவனை பார்த்த உடனே கொன்னுடுன்னு அப்படிங்கிறார். சரிப்பா கொன்னுடுறேன் அப்படின்னு ஒரு வேகமாக குதிரையில் ஏறி புறப்படுறாரு. எதிர்த்தாப்புல ஒரு குள்ளம் ஒருத்தன் அங்கேருந்து வரான், கையில் கத்தியோடு வந்து ஆர்தர் முன்னால் நிற்கிறான். என்கிட்ட சண்டைக்கு வரையா, இன்னைக்கு ஒன்று ரெண்டில் ஒன்று பார்க்குறேன் பார் அப்படின்னு கத்தியை சுழட்டுறான். இந்த ஆர்தர் பார்த்தா ஏன்னா இத்தூண்டி இருக்கிறான், ஒரு மிஞ்சி போனால் ஒரு முழம்னு வச்சுக்கோங்களேன், முட்டி அளவு கூட வராது, இத்தினூண்டு ஒருத்தர் இருக்கிறான். அவன் கையில் ஒரு கத்தியை வச்சுருக்கிறான். அந்த கத்தி அவனோட பெருசாக இருக்குது. அதை வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டு என்கிட்ட சண்டைக்கு வா, இன்றைக்கி ரெண்டில் ஒன்று பார்ப்போம் அப்படின்னு ஒன்று. சரி பாவண்டா விட்றா, இவங்கிட்ட போய் சண்டை போடுறதா அப்படின்ட்டு இந்த கிங் ஆர்தர் போயிடுறாரு. திரும்ப வந்தார். அப்பா நீங்கள் சொன்ன மாதிரியே வழியில் ஒரு குள்ளனை பார்த்தேன்ப்பா, கையில் கத்தியை வச்சு. நான் சொன்னேன்ல என்ன பண்ணேன்னு, விட்டும்பா பாவம்ப்பா, என்னப்பா குள்ளமாக இருக்கிறான், அவனை போய் போனால் போதுப்பா, இவனை போய் கொல்றதாப்பான்னு. தப்பு பண்ணிட்ட அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறார். ஏன்பா என்னப்பா தப்பு, அடுத்த வாரம் போவலையா திரும்ப? ஆமாப்பா. அப்பா அவனை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கொன்னுடு அப்படின்னு. ஏன்பா கொன்னுடு அப்படிங்கிறார். சரிப்பா அப்படின்னு அடுத்த வாரம் போகிறான். முன்பு ஒரு முழம் அளவில் இருந்தவன் இப்பொழுது கொஞ்சம் வளர்ந்திருந்தான். மறுபடியும் கையில் கத்தியை வச்சுட்டு என்கிட்ட சண்டைக்கு வா, இன்னைக்கு நீ ஆச்சு நானாச்சு அப்படின்னு மறுபடியும் கூப்பிடுறான். அவன் கொஞ்சம் வளர்ந்துருந்தானே தவிர, ஆனால் பெரிய எல்சாலாம் ஒன்றும் வளரல, ஆனால் முந்தி இருந்த விட கொஞ்சம் வளர்ந்துட்டான். இப்போ அவன் இவனை போய் என்ன கொஞ்சம் அவன் வளர்ந்துருக்கிறான், என்ன இதுக்காக போய் இவனை கொல்றதா, இவன் என்ன இவங்கிட்ட போய் நான் சண்டை போட்டு இவனை கொல்லணுமா அப்படின்னு இந்த முறை இறக்கத்தினால விட்டுட்டார். திரும்பினார், அப்பா கிட்ட சொன்னார். அப்பா மறுபடியும் கோவப்பட்டார். தபார், தப்பு மேலே தப்பு பண்ணுற, அவனை கொன்று விடு நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், மறுபடியும் அவனை விட்டுடுற, உடனடியாக நாளைக்கே புறப்பட்டு போய் அவனை கொன்று விடு அப்படிங்கிறார். திரும்பவும் போகிறாரு, போனா போதுன்னு விட்டுடுறாரு. திரும்ப அப்பா சொல்கிறாங்க, போகிறாரு. ஒரு நாள் போகிற பொழுது பிரம்மாண்டமாக ஆர்தரை விட பெரிதாக அவன் வளர்ந்திருந்தான். ஒவ்வொரு முறையும் முன்பு இருந்ததை விட வளர்ந்தவன் இப்பொழுது ஆர்தரை விட பெரிதாக வளர்ந்திருந்தான். அவனிடம் போரிட்டு வெளியே வருவதற்குள் உன்பாடு என்பாடு என்ற ஆர்தருக்கு ஆனது என்று அந்த கதை முடிகிறது. அப்பா, இது கதை இல்லைங்க, கதையே இல்லை. ஒவ்வொருத்தையும் இருக்கிற சின்ன சின்ன கெட்ட பழக்கங்கள் எல்லாமே இந்த குள்ளன்தான். நீங்கள் உடனடியாக அதை நிறுத்தவில்லை என்றால் கொஞ்சம் கொஞ்சமாக அது வளர்ந்து ஆர்தரை விட பிரம்மாண்டமனமாக அது ஆனது மாதிரி நாம் அனுமதிக்கிற அற்ப பழக்கங்கள், சின்ன வழக்கங்கள் பிரம்மாண்டமானதாக மாறும். அதிலிருந்து மீள்வது பெரும்பாடு. இளையதாக முள்மரம் கொள்க, களையுனர் கைகொல்லும் காழ்த்த விடத்துனாரே நம்ம வள்ளுவர். முள்ளு செடின்னு தெரிஞ்சா முதல்லையே வெட்டிடுப்பா, அது நல்லா வளர்ந்த பிறகு வெட்டுறான்ட்டு போனீன்னா அது வெட்டுறவன் கையையே வெட்டிடும், ஜாக்கிரதையாரு அப்படிங்கிறார். தவறான கம்பெனி கொடுறா, என்னடா சும்மா ஒரு சிப்பு தானடா அப்படின்னு தான் சொல்லுவான். அந்த ஒரு சிப்பு கடைசியில் போய் ஒன்றும் இல்லாமல் சீப்பாக நம்ம வாழ்க்கையே மாற்றிடும். ஒரு தடவை லேசாக இழுத்து பாரு, சும்மா புகை இழுத்து விடுறதுனால என்ன தப்பு? புகை பிடிக்கும் வழக்கம் தொற்றிக்கொண்ட எல்லாரையும் கேளுங்கள், இப்படித்தான் ஆரம்பித்து இருக்கும். நண்பன் என்கிற பெயரில் எவனோ ஒருவன் வந்து இப்படித்தான் அந்த தீமையை நமக்கு அறிமுகம் செய்திருப்பான். கம்பெனி கொடுறா, வாடா அங்கே போகலான்டா, வாடா, என்ன ஒரு குதிரை ஓடுது அது மேலே பணம் கட்டினா வந்ததுன்னா என்ன ஜாக்பாட்டு தெரியுமா? இது மாதிரி சின்ன சின்ன தீமைகள் எல்லாம் காலப்போக்கில் சின்னதாக இருக்காது, நம்மை சின்னவர்களாக மாற்றுகிற அளவிற்கு பெரும் வலிமை பெற்று அது வளர்ந்துவிடும். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உங்களை பலவீனப்படுத்துகிற சுவாமி விவேகானந்தர் அழகாக ஒரு வார்த்தை சொல்றார் பாருங்க, உங்கள் உடம்பையும் மனதையும் ஆன்மாவையும் பலவீனப்படுத்தும் எந்த ஒரு விஷயத்தையும் உங்கள் கால் கட்டை விரலால் கூட மதிப்பு தராதீர்கள் அப்படிங்கிறார்.
கால் கட்ட வரலன்னா சாதாரணமாக அவ்வளோ பெரிய உடம்புல அது கீழே இருக்குது, கீழே தானே எங்கேயோ இருக்குது போனால் போகுது அப்படின்ற அளவுக்குலாம் அதுக்கு இடம் கொடுத்துடாதீங்க, அது உங்களை விட பெருசாக வளர்ந்துரும்னு. அண்மையில் நம்ம நடிகர் விஜய் சேதுபதி இருக்கிறாரே, அவர் ஒரு கல்லூரிக்கு போயிருக்கிறார். நல்ல அருமையான சம்பவம். முடித்த பிறகு அங்கே இருக்கிற கல்லூரி மாணவர்கள்லாம் அங்கேருந்து வந்து, சார் நாங்கள்லாம் உங்கள் ரசிகர்கள் சார், உங்களுக்கு ஒரு ரசிகர் மன்றம் ஆரம்பிக்கலாம்னு இருக்கிறோம், எங்களுக்கு பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அவர் ஒரு பதில் சொல்லியிருக்கிறார் பாருங்க, நீ இப்போ என்ன படிக்கிற அப்படின்னு கேட்டிருக்கிறார். நான் இந்த பிகாம் பிஎஸ்சி அது மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. நீ முதல்ல படி, நீ முதல்ல வாழ்க்கையில் செட்டில் ஆகு, உனக்குன்னு குறைஞ்சது மாதம் ஒரு 50,000 ரூபா சம்பளம் வரக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல வேலையில் செட்டில் ஆகு, அதுக்கு பிறகு என்னை வந்து பாரு. எனக்கு ரசிகர்கள் தான் வேண்டுமே தவிர என் பேரில் உள்ள அன்பினால் விருப்பத்தினால் ஆர்வத்தினால் தன் வாழ்க்கையை பாழாக்கி கொள்ளுகிறவர்கள் எனக்கு வேண்டாம் அப்படின்னு இருக்கிறார். எவ்வளோ அருமையான விஷயம். நீ படிக்க வேண்டிய காலத்தில் படிக்கணும்ப்பா. ஏதோ ஒரு நடிகனுக்கு ரசிகர் மன்றம் ஆரம்பிக்கிறான்னா அந்த நடிகரனையே தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருந்த அப்படின்னா ஒன்றை 4 பேர் தூக்கி வச்சு கொண்டாடுற அளவுக்கு நீ எப்போ வளரப்போகிறாய், நீ எப்பொழுது முன்னேற போகிறாய்? சின்ன சின்ன ஆசைகள், சின்ன சின்ன விஷயங்கள் உன் பலவீனங்களாக மாறுவதற்கு முன்பாகவே அதை வெட்டி எறிய வேண்டும். முள் செடியாக இருந்தால் அதுவும் முள்தான், மறந்து விடாதே. அதே போலத்தான் வாழ்க்கையிலும் சில பலவீனங்கள் ஆர்தர் சந்தித்த குள்ளனை போலத்தான் இருக்கும். அது குள்ளன் இல்லை, நம் வாழ்வின் வெற்றியையே திருடக்கூடிய கள்ளன் என்பதை அடையாளம் காண வேண்டும். இன்னும் சந்திப்போம். வணக்கம். சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.